சீமான் இலக்காரமா அப்படி கேட்டாரோ? மும்மொழி கொள்கையை எதிர்க்கக்கூடிய திமுகவுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு ஹிந்தி திணிப்பு போராட்டத்தை பத்தி திமுக காரன் நடத்துகிற அத்தனை பள்ளிக்கூடங்கள்லயும் ஹிந்தி கத்துக் கொடுக்குறாங்க. அதான் மக்கள் கேட்கறாங்க, நீங்க மட்டும் ஹிந்தி படிக்கலாம், எங்க படிக்க கூடாதா? ராஜா ஹிந்தி மொழியை பத்தி பேசிட்டு இருக்காரு. ஒரு அப்பாவி பெண், கிராமத்து பெண் இருந்துச்சு கேக்குது, உங்களுடைய மகள் எந்த ஸ்கூல்ல படிச்சான்னு கேக்குது. சென்ட்ரல் போர்டு ஸ்கூல்ல படிச்சா உங்க மகள், நான் கார்பரேஷன் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு அறிவு சொல்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேக்குது. ராஜா பெப்பங்கிறார். இங்க இருக்கவங்க எத்தனை பேரோட பசங்க ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம். எங்கள்ட்டியா இதனுடைய தாக்கம் தான் சினிமா துறையிலயும் இருக்குது. அரசு சரியாக இருந்தால் குடிமக்களும் சரியாக இருப்பார்கள். அரசே தடுமாறுகிறது, அரசே ஏமாற்றுகிறது, அரசே வஞ்சிக்கிறது. அப்போ குளோபலைசேஷன் வரவேற்கத்தக்கது தானே. இப்போ அதனால தான் நம்ம உலகத்துல எந்த மூலைக்கும் போயிட்டு நம்ம படிப்புனால எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர முடியுது. மூளையே இல்லாதவருடைய கேள்வி. திராவிட இயக்கங்கள் மொழியை மறக்க வைக்கிறதுக்கான வேலையை தான் பாக்குதுன்றீங்க. தமிழ் ஆசிரியர்களையே ஒழிச்சது திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆரியம் சொல்கிறது, திராவிடம் செய்கிறது. இதுக்கு பதில் சொல்லுங்க. இன்னைக்கு வரைக்கும் 40 MP மாடு மேய்க்க தான் போறான். 60 ஆண்டு காலமாக நாடாளுமன்றத்தில் இது பற்றிய ஒரு தனிநபர் தீர்மானம் கூட நிறைவேற்றப்படவில்லைனா 8 கோடி முட்டாள்கள் இருக்கிறார் தமிழர்கள் என்று திராவிட ஆட்சி அவர்களுக்கு சார்பாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் விரும்புகிறான். 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பூரா கூட்டீஸ்வரக்கும் பல லட்சம் கோடி கொள்ளையடித்து வைத்திருக்கிற கள்ளலாட்டைகளும் கள்ளச்சாராயங்களும் கள்ள கல்வி கொள்ளையனும் மணல் திருடுகிறவனும் சமூக விரோத ஏமாத்துறவன் தான் 1 லட்சம் கோடி வச்சு டெல்லியில் போய் எம்பியா இருக்கான். சொத்துக்களை காப்பாற்றுவது. இந்தி மொழி ஒழிப்பு மாநாட்டுக்கு ஒரு இந்திக்கார தலைமை தாங்குவானா? தலைமை தாங்க பேனா கூட கையில் போட மாட்டேன். முட்டாள்கள் அடி முட்டாள்கள். மக்களும் முட்டாளு. கலவரம் வந்திருக்க வேண்டாமா? விஜய் தான் கிளாமர் அரசியல். திரிஷாவோட டான்ஸ் ஆடுறது தான் விஜயுடைய தகுதி. அரசியல் தெரியாதனால 50 லட்சம் இளைஞர்கள் எங்க நிற்கிறான்? போய் விக்கிரவாண்டியில் நிற்கிறான். மக்களுக்கு தொடர்பே இல்லாத விஜய் 150 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒருவன் அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனை என்ன தெரியும்? அரசியல டாக்டரேட் பண்ணவங்க இருக்கான், ஓரமா ஒதுக்கி வேடிக்கை பார்க்கறாங்க. ஒண்ணுமே தெரியாது, அடிச்சுவடியே தெரியாது, வாய்ப்பாடே தெரியாத ஆதவ அர்ஜுன் ரெட்டியும் விஜயும் சீமானும் அரசியல் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு இழி நிலைக்கு இந்த நாடு போயிடுச்சுதான். பிஹெச்டி பண்ணவன் மூளையில் நிற்கிறான், எல்கேஜி பண்ணவன் பிஹெச்டிக்காரன் சொன்ன இடத்துல உட்காந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கான். உதயநிதிக்கு என்ன தெரியும்? இன்பநிதிக்கு என்ன தெரியும்? ஸ்டாலினுக்கே ஒன்றும் தெரியாது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இடம் இணைஞ்சிருக்கிறவங்க மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். சீமான் இலக்காரமா அப்படி கேட்டாரோ? மும்மொழி கொள்கையை எதிர்க்கக்கூடிய திமுகவுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு ஹிந்தி திணிப்பு போராட்டத்தை பத்தி அவங்க எப்படி பேசலாம், வரலாறு தெரியாம பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்ல பேசியிருந்தாரு. ஆக்சுவலி இப்ப இருக்கக்கூடிய திமுகவினர் வேணா அப்ப இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா அப்ப இருந்த வேலை பார்த்தது மெயினான ஆட்கள் எல்லாருமே தானே அப்போ ஹிந்தி திணிப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. இவர் ஏன் இப்படி சொல்லறாரு? இல்லை, அன்றைய காலகட்டம் என்பது வேறு. அந்த தலைமுறை செத்து போயிட்டான். 65 போராடியவர்கள் இப்போ 25, அது ஒரு 35, 40, 60 வயசு. 60 வயசில் 20 வயசில் போராடி இருப்பான். அவ்வளோ இன்னைக்கு உயிரோடு இல்லை. ஆனால் அந்த வரலாறுகளை திமுக அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தவில்லை. இன்னைக்கு உதயநிதியுடைய மனைவி நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி கற்றுக் கொடுக்குறாங்க. திமுக காரன் நடத்துகிற அத்தனை பள்ளிக்கூடங்கள்லையும் ஹிந்தி கற்றுக் கொடுக்குறாங்க. அதான் மக்கள் கேட்குறாங்க, நீங்க மட்டும் ஹிந்தி படிக்கலாம், எங்க படிக்க கூடாதா அப்படின்னு. நீங்க ஒரு கூட்டம் ராஜா ஹிந்தி மொழியை பற்றி பேசிட்டு இருக்காரு. ஒரு அப்பாவி பெண், கிராமத்து பெண் இருந்துச்சு கேட்குது, உங்களுடைய மகள் எந்த ஸ்கூல்ல படிச்சான்னு கேட்குது. எங்க சென்ட்ரல் போர்டு ஸ்கூல்ல படிச்சா உங்க மக, நான் கார்பரேஷன் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு அறிவு சொல்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குது. ராஜா பெப்பங்கிறார். இதுதான் திமுக. ஒருமான சோத்துக்கு ஒரு சோறு. இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மக்கள் அடி முட்டாளாக இருக்கிறார்கள், மேலும் முட்டாளாக்க வேண்டும். தேர்தல் வருகிற பொழுது நோட்டுகளை வீசி எறிந்து வாக்குகளை பெற்று அதிகாரத்துக்கு போகணும். இதுதான். இதை தாண்டி மும்மொழி கொள்கையோ, இருமொழி கொள்கையோ, ஒரு மொழி கொள்கையோ, சித்தாந்தமோ, தமிழோ, கலாச்சாரமோ, பண்பாடோ, இலக்கியமோ, இதெல்லாம் யாருக்கு தேவை? ஸோ
ஸோ இதனுடைய தாக்கம் தான் சினிமா துறையிலையும் இருக்குது. இதுதான் இது அதனுடைய தொடர்ச்சி, அதனுடைய எச்சம் தான் சினிமாவில் இருக்கு. அரசு சரியாக இருந்தால் குடிமக்களும் சரியாக இருப்பார்கள். அரசே தடுமாறுகிறது, அரசே ஏமாற்றுகிறது, அரசே வஞ்சிக்கிறது. அப்போ நீங்க குஜராத்தில் வருஷத்துக்கே 5 படம் தான் எடுக்கிறான். குஜராத்தில் அரசியல் இல்லையா? இருக்கா? உலக கோடீஸ்வரர் பட்டியலில் குஜராத் தான். நான் அகமதாபாத்திலிருந்து வியட்நாம் போனேன். அந்த விமானம் பூராம யார் வரா? குஜராத்தி வியாபாரி தான் வரான். எங்க? வியட்நாமுக்கு வியாபாரம் பண்ண போகிறான். 6000 கிலோமீட்டர் வியாபாரம் பண்ண போகிறான். அகமதாபாத்திலிருந்து தான் வியட்நாமுக்கு ஃப்ளைட் இருக்கு, வேற டைரக்ட் ஃப்ளைட்டே கிடையாது. அப்போது உலகத்தில் எங்கே எந்த பொருள் கிடைக்குங்கன்னு யாருக்கு தெரியுது? குஜராத்தி வியாபாரிக்கு. வருஷத்துக்கு 5 குஜராத்தி படம் தான் எடுக்கிறான் சினிமாவில். இங்கே ஒரு நாளைக்கு 5 படம் பூஜை போடுறான், 5 படம் எடுக்கிறான். அப்போது அவர்களுக்கு அரசியல் இருக்கிறது, குஜராத்திகளுக்கு அரசியல் இருக்கிறது, தமிழனுக்கு அரசியலே இல்லை. அதனுடைய விளைவு தான் இனம், மொழி, கலாச்சாரம், பண்பாடு எல்லாம் அழிந்து ஒரு விளிம்பில் நிற்குது. நான் ஒரு போகிற 14ஆம் தேதி ஒரு விளம்பரம் பார்த்தேன். ஒரு தமிழ் குடும்பத்தை சார்ந்த ஒரு பொண்ணுக்கு கல்யாணம். இந்த பொண்ணுடைய பெயர் சோனாலி பிந்திரே. இந்த பொண்ணை தமிழச்சியா இல்லை மலையாளியா, கன்னடமா, இல்லை இந்தியா, எப்படி அந்த பொண்ணை கண்டுபிடிப்பது? சோனாலி பிந்திரே பேப்பர் வச்சிருக்கு. அப்போ இந்தி மொழி மீது அளவு கடந்த காதல். ஏன் சார் ஒரு தமிழச்சிக்கு ஒரு தமிழ் பேரே கிடைக்கலையா? தமிழருக்கு கலாச்சாரமே இல்லையா? பண்பாடே இல்லையா? ஏன் இந்தியில போய் சோனாலி பிந்திரேன்னு கடன் வாங்குற? ஒரு தென் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கலாச்சார குடும்பத்தின் பேரு சோனாலி பிந்திரே. அப்போ இந்த மொழியை விட்டு வெளியேறி விட்டான் தமிழன், இந்த இனத்தை விட்டு வெளியேறிட்டான், அடையாளமே அசிங்கங்கிறான். நான் வியட்நாம் மாநாட்டில் பேசினேன். ஆனால் குளோபலைசேஷன் வந்து வரவேற்கத்தக்கது தானே. இப்போ அதனால தான் நம்ம வந்து உலகத்தில் எந்த மூலைக்கும் போயிட்டு நம்ம வந்து படிப்புனால எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர முடியுது. நம்ம வியாபாரமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பண்ண முடியுது. அப்படின்னும் போது நம்ம ஒரு இடத்த பிடிச்சிக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் இருக்குதா? மூளையே இல்லாதவருடைய கேள்வி அது. மூளையே இல்லாதவருடைய கேள்வி. எந்த ஒரு இனமும் தன்னுடைய அடையாளத்தை மறந்த குளோபலைசேஷனுக்கு போகிறதே இல்லை. தன்னுடைய அடையாளத்தை மறந்து ஒரு நீங்க காந்தியை விட ஒரு அறிவாளி யாருமே இல்லை. காந்தியை கேட்கும்போது சொல்றார், என்னுடைய சுயசரிதியை நான் வாழ்ந்த வாழ்க்கையை குஜராத்தி மொழியிலே பதிவு செய்வதைத்தான் விரும்புகிறேங்கிறார். அவர் எங்க இருந்தாரு? ஆப்பிரிக்காவில் இருந்தார், பாரிஸ்டர் படிச்சாரு. ஏன் குஜராத்தி, ஏன் அது கொளுத்து, குஜராத்தி மொழியை கொளுத்து சொல்லவே இல்லையே. 2ஆம் உலக யுத்தம் முடிஞ்சது. பிரிட்டிஷருடைய ஆதிக்கம் அடித்து நொறுக்கப்பட்டது. நொறுக்கப்பட்ட பிறகு அன்றைய அகில உலக தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஸ்டாலின், ரஷ்யா ஸ்டாலின். அமெரிக்க ஜனாதிபதியும் பிரிட்டிஷ் ஜனாதிபதியும் போய் நீதாயா யுத்தத்தை முடிக்கணும், யுத்தத்தை முடிக்கணும் சொல்லுகிற பொழுது ஹிட்லருடைய சவக்குழியை ரஷ்யாவில் வெட்டி வைத்திருந்தார். யாரு? ஸ்டாலின். அப்ப சொன்னாரு, இனிமே யாரும் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. அதனால பிரிட்டிஷ்கார சுதந்திரம் கொடுத்து ஓடுனாரு. அப்படி கிடைச்சதுதான் இந்தியாவுக்கு சுதந்திரம். இந்தியா சுதந்திரம் கொடுப்பது காந்தி அல்ல, நேரு அல்ல, வல்லபாய் பட்டேல் அல்ல. ஜெனீவாவில் முடிவு செய்யப்பட்டது, ஜூரிச் நகரில் முடிவு செய்யப்பட்டது. நான் உனக்காக களத்தில் இறங்குறேன், செகண்ட் வேர்ல்டு வார்ல நீ பிடித்து வைத்திருக்கிற நாடுகளை பூரா விடுதலை விட்டுட்டு போனோங்கிறாரு. இங்க இருக்கிற முட்டாள் பயலுக அத்தனை பேர் முட்டாளா வச்சிருக்கான். அதனால இந்த உண்மையை கம்யூனிஸ்ட் சொல்லிக் கொடுப்பதில்லை. இந்திய பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை முடிவு கொண்டு வந்தவர் ஸ்டாலின். அப்போ என்ன நடந்ததுன்னா, உலக மொழிகளிலிருந்து ஒவ்வொரு மொழியிலிருந்து ஒரு எழுத்தை எடுத்து ஆங்கிலத்தை ஒழிச்சுட்டு ஒரு புது மொழியை உருவாக்க வேணும். ஆங்கிலம் என்றாலே ஆதிக்க மொழி. இப்போ நான் வியட்நாம் போயிருந்தேன், அவன் சொல்றான் நான் இங்கிலீஷ் படிக்க வேண்டிய தேவையில்லைங்க. ஏன்? நான் இங்கே உயிர் வாழ்வதற்கு எனக்கு ஆங்கிலம் தேவையில்லை. நீ வந்திருக்க இந்தியாவில இருந்து, நீ தமிழ்ல சொல்லு, சாஃப்ட்வேர் இருக்கு என்னுடைய வியட்நாம் மொழியில மொழிபெயர்க்குது, சொல்லியா எனக்கு சாப்பாடு வேணும், ஹோட்டலுக்கு போ. அவன் மொழியில நேரம் ஹோட்டலுக்கு நிறுத்துறான். அங்கே போனே உனக்கு என்ன வேணும்? எனக்கு நூடுல்ஸ் வேணும், நூடுல்ஸ் வேணும், கறி இல்லாத நூடுல்ஸ் இந்தா பாரு கறி. அவன் கட்டு போகிறான். அங்கே மாட்டுக்கறி, பன்னிக்கறி, வாத்துக்கறி, மீன் கறி இல்லாமல் சாப்பாடே இல்லை.
அப்போ அவன் கேட்குறான், எனக்கு எதுக்கு இங்கிலீஷு, எனக்கு எதுக்கு இங்கிலீஷு, தேவையே இல்லை, இது குளோபலைசேஷன் நடக்குது, அவன் தேவைக்கு பண்ணுறான், அவன் தேவைக்கு பண்ணுறான், எனக்கு எதுக்கு வியட்நாம் மொழி மட்டும் போதும் என்னுடைய நிலத்தை நான் ஆள்வதற்கு. இதுதான் மொழி உணர்வே தவிர நீ குளோபலைசேஷன் தாராளமயமாக்கிற வந்த பிறகு உன்னுடைய தாயும் தந்தை சமாதியெல்லாம் உடைச்சிரு, கெல்டக்கெல்லாம் கொன்னுரு, உன்னுடைய கலாச்சாரத்தை மறந்துருன்னு யாரும் சொல்லவில்லை. அப்படி சொல்லுகிறவன் மூளை மழுங்கி போன ஒரு முழு முட்டாள். அப்போ அந்த ஸ்டாலின் சொல்றாரு, நீ இந்த பொது மொழியை உருவாக்குற பொழுது எதை நினைக்கிறான்னு சொல்லுகிற பொழுது நீ மறுபடியும் எங்க பிறக்க நினைக்கிற அது சொல்லு. அமெரிக்கா கலிபோர்னியாவிலையா, ஜப்பான் டோக்கியோவிலையா, பிலிப்பைன்ஸ்லையா, எங்க பிறக்கிற, உலகத்தில் எங்க வேணும்? நான் மீண்டும் ஜார்ஜியனாகவே பிறக்க விரும்புகிறேன். யாரா? ஜார்ஜியனாகவே. என்னுடைய இனம், என்னுடைய மொழி, என்னுடைய உணர்வு ஊனோடு கலந்து. இதுதான் ஒவ்வொரு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கா இருக்க வேண்டிய உணர்வு. ஒரு மனிதன் பார்க்கிற பொழுது உலகத்தில் எந்த மூலையில பார்த்தாலும் ஒரு மலையாளி, ஏன் மலையாளியோ கட்டி பிடிச்சுக்கிறான், முத்தா கொடுக்குறான். இது எதால் வரக்கூடியது? மொழியால் வரக்கூடியது. மொழிதான் மனிதனுக்கு உணர்ச்சியை தூண்டக்கூடியது. மலையாளி பூரா மோசமானவன் சொன்னா ஒட்டுமொத்த மலையாளி ஒன்று சேர்ந்துருவோம். ஏன்? மொழிதான் நடக்கக்கூடியது. ஈழத்தில் நடந்த பொழுது இங்க ஏன் நம்ம அழுதோம்? தொப்புள் குடி ஏன்? மொழியால் இணைக்கப்பட்டது. மொழியால் உணவு இணைக்கப்பட்ட பிறகுதான் இனத்தால் இணைக்கப்படும். ஒரு அமெரிக்காரனை உலகத்தை எங்க பிடிச்சாலும் ஏவனை விட்டுருவான். ஏன்? அமெரிக்கன் என்பவன் அந்த தேசத்தால் மொழியால் இணைக்கப்பட்டிருக்கிறான். ஒரு பிரிட்டிஷ்காரன் எங்க பிடிச்சாலும் சண்டைக்கு போயிடுவான். ஏன்? காரணம் அந்த ஆங்கிலேயன் என்பவன் ஆங்கில மொழியால் அவன் பிணைக்கப்பட்டிருக்கிறான். அதனால மொழி என்பது அது உயிர். உலகம் பூரா எங்க பார்த்தாலும் தமிழன்னு ஏன் சொல்றோம்? வியட்நாம் ஏர்போர்ட் இறங்கினோடனே ஒரு தமிழ் பேச தமிழா. நேற்று நைட் நடந்தது எனக்கு. கோலாலம்பூர்ல வழி தெரியாமல் போயிட்டு இருக்கான். உலகத்திலே பெரிய ஏர்போர்ட் கோலாலம்பூர் ஏர்போர்ட், வழி தெரியல. அப்போ அங்க வேலை பார்க்குற ஒரு மட்டும், நீங்களா தமிழா? தேன் வந்து பாயுது காது தேவ தமிழை கண்டுவிட்டோம்டா. அப்போ இது எதால் வரக்கூடியது? உணர்ச்சி மொழியால் வரக்கூடியது. அதுதான் இப்போ இந்த திராவிட உணர்வுன்றது நம்மளுக்கு இந்த மாதிரி பேசுறதுனாலையும் போன வரலாறை பத்தி சொல்லும் போதே நம்மளுக்கு அந்த மொழி உணர்வு எப்பவுமே இருக்கக்கூடியதா இருக்கணும்ல. அது இந்த மாதிரி மும்மொழி கொள்கை மூலயமாவும் இருமொழி கொள்கை மூலயமாவும் இந்த மாதிரி படிப்புல சம்மந்தப்பட்டதுல தான் நம்மளுக்கு வந்து மொழி உணர்வை கொடுக்க முடியுமா? நம்மளுடைய குடும்பத்திலையும் பழகக்கூடிய ஆட்கள்லையும் தொடர்ந்து நம்மளுக்கு பழைய வரலாறுகளை சொல்லிக்கிட்டு வந்தாலே மொழியினுடைய முக்கியத்துவம் வந்து அப்படியே தெரிஞ்சுக்கலாமே. அது எதுக்கு இந்த ஒரு பள்ளி கல்வி மூலயமா அதை வந்து புகுத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க? அதனால ஒரு பிரச்சனை ஏன் ஏற்படுத்துது அப்படின்றது தான் கேட்க வேண்டியது. இல்லப்பா, அதாவது மொழி என்பது தவிர்க்க முடியாது. மீண்டும் மீண்டும் அதே கதை தான். மொழி, தாய்மொழியை அழிக்கக்கூடிய எந்த செயலையும், தாய்மொழி தேவையில்லாத சொல்லக்கூடிய ஒரே இனம் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. தாய்மொழி தேவையே இல்லாது, தாய்மொழியை மறந்துருச்சுன்னா இப்போ 10 வார்த்தைக்கு இப்போ 7 வார்த்தை இங்கிலீஷ் பேசுகிறான், இன்னும் 3 வார்த்தை பேசுகிறான்னா மொழி அழிஞ்சிடும், உங்களுடைய அடையாளமும் அழிந்து போகும். இதைத்தான் இந்த திராவிட இயக்கங்கள் செய்கிறது. திராவிட இயக்கங்கள் செய்கிறது, ஆரியம் அதை ஊக்குவிக்கிறது. இதுதான் இப்போ சண்டையே. திராவிட இயக்கங்கள் மொழியை மறக்க வைக்கிறதுக்கான வேலையை தான் பாக்குதுன்றீங்க. தமிழாசிரியரை ஒழித்தது யார்? மொழியை சொல்லி கொடுத்தவர் தமிழாசிரியர். தேவநாய பாவானது யாரு? ஒரு வாத்தியா. நன்னன் யாரு? ஒரு வாத்தியா. கீழடியை கண்டுபிடிச்சது யாரு? ஒரு வாத்தியா, தமிழ் வாத்தியா. தமிழ் ஆசிரியர்களையே ஒழிச்சது திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆரியம் சொல்லுகிறது, திராவிடம் செய்கிறது. இதுக்கு பதில் சொல்லுங்க. தமிழாசிரியர்களை ஒழித்தது யார்? கருணாநிதி தான் ஒழிச்சார். மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் கையில் போனது யாரு? இனமான பேராசிரியர் என்று சொல்லுகிற ஒரு போலி பேராசிரியர் அன்பழகன் தான் கையில் போட்டு கொடுத்தார். இதை பிறகுலாம் திராவிட இயக்கம் தமிழை காப்பாற்றுறாங்களா? ஆரியம் சொல்லுவதை நீங்க 1965 மாநில உரிமையை மாநிலத்திடமிருந்த கல்வி உரிமையை மத்திய அரசு எடுத்துக்கொண்டு போன பிறகு இன்னைக்கு வரைக்கும் 40 MP மாடு மேய்க்க தான் போறான். 65 எப்போ? 2025 எப்போ? 60 ஆண்டு காலமாக
நாடாளுமன்றத்தில் இது பற்றிய ஒரு தனிநபர் தீர்மானம் கூட நிறைவேற்றப்படவில்லைன்னா 8 கோடி முட்டாள்கள் இருக்கிறார் தமிழர்கள் என்று திராவிட ஆட்சி அவர்களுக்கு சார்பாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் விரும்புகிறான். அதனாலதான் இந்த மொழி போராட்டத்தை தூட்டுவிக்கவே இல்லை. இப்ப பேசுறது எல்லாமே வந்து கண் துடைப்புக்காக பண்ணக்கூடிய ஒரு ஏமாற்று வேலை. மக்கள் இதை ஏமாந்துட்டு தான் இருக்கிறாங்க. மக்கள் ஏமாந்து ஒண்ணுதான் இருக்கிறான். மக்களுக்கு மொழி உணர்ச்சியும் இல்லை, இன உணர்ச்சியும் இல்லை. தமிழா இன உணர்வு கொள். நீங்க வீரமணி பெரியார் இயக்கம் அப்பதான் எழுதி வைப்பாங்க செவுத்துல. எழுதி வைத்தவர் சூரழுத்து சுப்பையா, செத்து போயிட்டார், சோறுலாம் செத்தார். கருணாநிதி காரில் போகும்போது பாப்பாராம், ஐயோ இந்த சூரழுத்து சுப்பையா வந்துட்டாரையா. கருணாநிதி சூரழுத்து சுப்பையாவோ திராவிட இயக்கத்தில் ஆரம்பகட்ட உறுப்பினர்கள். ஆனா சோறுலாம் செத்தா சூரழுத்து சுப்பையா ராமகிருஷ்ண ராமேஸ்வரம் கோயம்புத்தூர் நானே பார்த்துருக்கேன். ஆனா இப்படி இருந்தவ கருணாநிதி உலக கோடீஸ்வரருடைய பட்டியலில் ஒரு ஆளா வந்துட்டார். தமிழர்களை உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிப்பேர் எழுதுவார். அப்போ கருணாநிதி காரில் பார்த்து சுப்பையா அந்த ஊருக்கு வந்துட்டான் போட்டுருக்கு, ஏதோ தீவிரவாதி வந்தது. இப்போட எழுதுறதுக்கு காசு இல்லை, தாரை எடுத்து எழுதி வைப்பாங்க. இதுதான் உணர்ச்சிகளை தூண்டிய வரலாறு. இந்த உணர்ச்சியினுடைய போக்கு தான் உச்சகட்டம் தான் பற்றி எரிந்தது. எப்போ? மொழி போராட்டம் 1935. ஒரு கொடுமை தெரியுமா? மொழிப்போர் தாய்மொழி தினம்னு ஐநா அங்கீகரிச்சிருக்கான். எப்போ அங்கீகரிச்சிருக்கான்? நான் உருதை படிக்க முடியாது, என்னுடைய தாய்மொழி பங்காளி போராடுறான். எப்போ? 1935 தாளமுத்து நடராஜா போராடிது. எப்போ? கருணாநிதி கம்பெனி என்ன பண்ணிட்டு இருந்தா? அப்போ அண்ணாதுரை கம்பெனி என்ன பண்ணிட்டு இருந்தான்? டெல்லிக்கு பல முறை அண்ணாதுரை போயிருக்கார், பேசவே இல்லை. ஆனா 1935 தாளமுத்து நடராஜன் செத்து போயிட்டான். எதுக்காக? மொழிக்காக. அதெல்லாம் மறந்துட்டான். தாய்மொழி தினம் என்று வங்காளி போராடிய பிறகுதான் ஐநா சபையில சட்டமாச்சு. அந்த தினம்தான் உலகம் பூரா தாய்மொழி தினமாக கொண்டாடுறான். அதற்கு முந்தி செத்து போனவன் யாரு? தமிழன். திராவிட இயக்கம் ஊத்தி மூடிட்டான். ஒழித்தது திராவிட இயக்கம் தான். திராவிட இயக்கம். அப்போ தாளமுத்து நடராஜன் எப்ப செத்தானோ அன்றைய தினம் உலக தாய்மொழி தினமாக ஐநாவில் அறிவிக்கப்பட்டிருக்கணும். இங்க 40 MP கொள்ளையடிப்பவன் என நாடாளுமன்றத்தில் இம்ப்ளீச்மெண்ட் கொண்டு வந்தாலும் பரவாயில்ல. 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பூரா கோடீஸ்வரன், பல ஆயிரம் கோடி. நீங்க ஆதவர்ஜுன் ரெட்டி கள்ளலாற்றியும் MP ஆயிருந்தாருன்னா அது பொருத்தமா இருந்துடும். அந்த சபரீசன் தடுத்து நிறுத்திட்டார். ஏன்னா மோடிட்டு போய் வலதுபுறம் உட்கார்ந்துருவார், அமித்ஷாக்கு இடதுபுறம் உட்கார்ந்துருவார். ஆக பல லட்சம் கோடி கொள்ளையடித்து வைத்திருக்கிற கள்ளலாற்றிகளும் கள்ளச்சாராயங்களும் கல்வி கொள்ளையனும் மணல் திருடுகிறவனும் சமூக விரோத ஏமாத்துறவன் தான் 1 லட்சம் கோடியை வச்சு டெல்லியில் போய் எம்பியா இருக்கான். சொத்துக்களை காப்பாற்றுவதற்கு மக்கள் யாராவது ஏழை எளிய மக்கள் தலகாஞ்சவன் அழுக்கு சட்டை ஓட்டவன் போய் ஜெயந்தரட்சனை பார்த்துட முடியுமா? தயாநிதி மாறன மீனவ மக்களை துரத்தி அடிச்சாங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில். ஏன் உனக்கு எனக்கு என்னையா சம்பந்தம்? நான் மீன் பிடிக்கிற சமூகத்தை சேர்ந்த என்ன என்னைக்கா ஒரு அளவுக்கு பார்த்துருக்கேன். அடுத்து இப்போ போட்டு கட்டு வரும் மகளை கூட்டிட்டு வந்துட்டார். அப்போ தமிழிடமிருந்து அரசியல் வெளியேறிவிட்டது, மொழி வெளியேறிவிட்டது, இன உணர்வு வெளியேறிவிட்டது, அத்தனையும் வெளியேறிவிட்டது. இப்போ கடைசியா திமுக இதை வைத்து அரசியல் செய்கிறது. எதுக்கு? ஆட்சிக்கு வருவது. இதுதான். ஆட்சி செய்யக்கூடிய திமுக என்கின்ற ஒரு முன்னோடியா திகழக்கூடிய திராவிட கொள்கையை பரப்புறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்சிக்கும் அவங்களுடைய கொள்கையை பற்றியும் தெரியல. முக்கியமா தமிழை வந்து அழித்து கொண்டு இருக்கக்கூடியதும் அவங்க தான். அண்ட் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடிய தாவேக்காவும் மும்மொழி கொள்கையை வந்து நாங்கள் எதிர்ப்போம் சொல்லிட்டு அவங்களுடைய மேடையிலையும் அதுக்கான எடுப்பை வந்து கரெக்டான ஒரு மூமை எடுத்து வைக்காம அதுலேயும் ஒரு தவறு வந்து பண்ணியிருக்கிறாங்க. சுற்றிலாம் இல்லைம்மா, ஹிந்தி மொழி ஒழிப்பு மாநாட்டுக்கு ஒரு இந்திக்கார தலைமை தாங்குவானா? தலைமை தாங்கி பேனா கூட கையில் போட மாட்டேன்ட்டான். முட்டாள்கள் அடி முட்டாள்கள். மக்களும் முட்டாளு, கலவரம் வந்திருக்க வேண்டாமா? அப்போ விஜய் தான் கிளாமர் அரசியல், திரிஷாவோட டான்ஸ் ஆடுறது தான் விஜயுடைய தகுதி.
இல்ல ஆதவர்ஜுனா என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்க முதல்ல எங்களை வந்து வளர விட, ஐ மீன் ஒருத்தவங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களை வந்து ஏளனம் செய்யாதீங்க, இதேதான் நீங்க அவன் எம்ஜிஆர் மொத்தமா போய் அங்க கொள்ளையடிக்க விட்டுருங்க, திருட விட்டுருங்க, நேர ஸ்ட்ரைட்டா விட்டுருங்க. எல்கேஜில இருந்து பிஹெச்டி கொண்டு விட்டுருங்க. இல்ல எம்ஜிஆர் கட்சி ஏன் என்ன அரசியல் தெரியும்? இந்த கள்ளலாட்டி அர்ஜுன் ரெட்டிக்கு என்ன அரசியல் தெரியும்? இவர் அரசியல் சொல்ல நம்மளாம் கேட்கிற நிலைமையில் இருக்கிறோமா? ஒருமை எனக்கு மரியாதை தர மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அரசியல டாக்டரேட் பண்ண இருக்கான், ஓரமா ஒதுங்கி வேடிக்கை பார்க்குறேன். ஒண்ணுமே தெரியாது, அடிச்சுவடியே தெரியாது, வாய்ப்பாடே தெரியாத ஆதவ அர்ஜுன் ரெட்டியும் விஜயும் சீமானும் அரசியல் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு இழி நிலைக்கு இந்த நாடு போயிடுச்சுன்னா, பிஹெச்டி பண்ணவன் மூளை நிற்கிறான், எல்கேஜி பண்ணவன் பிஹெச்டிக்காரன் சொன்ன இடத்துல உட்காந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கான். உதயநிதிக்கு என்ன தெரியும்? இன்பநிதிக்கு என்ன தெரியும்? ஸ்டாலினுக்கே ஒன்றும் தெரியாது. கருணாநிதிக்கு தெரியும், அரசியல் தெரியும். கருணாநிதி அவர்களோடய இருந்தவர் தானே. கருணாநிதி பிள்ளையா இருந்தா எல்லாம் தெரிஞ்சிருமா? கூடவே இருந்து கூடவே என்ன பண்ணாரு? கூடவே என்ன பண்ணாரு? நிறைய போராட்டம் எங்க போராட்டம் பண்ணாரு? வைகோ சொல்லுவாரு, நாங்களும் இலங்கை பிரச்சனை பேசிட்டு இருப்போம், என்ன சிலான் பிரச்சனையா சிலான் அப்படின்னு போய் உட்கார்ந்து ரம்மி ஆடிட்டு இருப்பாரு. வைகோ சொன்னது எங்க அறிவாலயத்தில். ரம்மி எதுல? கம்ப்யூட்டர்லாம் ரம்மி ஆடிட்டு இருப்பார் இவரு. அப்பா, அதாவது வரலாறு, பழைய வரலாறு ஒன்று, ராஜாவுக்கு வாரிசு இல்லாமல் செத்து போவான் ராஜா. பட்டத்து யானைகிட்ட மாலையை கொடுத்து யாருக்கா போட சொல்லுவோம். அது ஒரு மரபு, முட்டாள்தனமான மரபு. சோத்துக்கெல்லாம் வேணா வழியில் அவனும் வேடிக்கை வந்து நின்றுட்டு இருப்பான். அந்த யானை பசி வந்து மாலை தூக்கி வீசும், யார் தலையில் விழுகும்? அவனை காப்பாற்றி கொள்ளவே முடியாம பசி பஞ்சப்படி இறந்துன்று வாழ்றான்ல, அவன் தலையில போய் விழுகும். அவனை கொண்டு ராஜா உட்கார வச்சிருவான், மந்திரி. இதுதான் இந்த ஆட்சியாளர்கள். விஜய் அப்படித்தான், ஆதவ அர்ஜுன் ரெட்டி அப்படித்தான், சீமான் அப்படித்தான், உதயநிதி அப்படித்தான், இன்பநிதி அப்படித்தான். இவர்களிடம் இந்த தமிழ்நாடு அரசியல் மாட்டிக்கொண்டு முடிக்கிறது. எந்த அரசியல் அடிச்சு விடும் தெரியாது. அம்பேத்கர் புத்தகம் கட்டியா இருக்கும், தலைக்கு தலைமுறை தூக்கிக்குவோம். இப்போ அம்பேத்கர் புத்தகம் நான் வாங்கி வச்சிருக்கேங்கிறார் விஜய் 50 வயசுல. அம்பேத்கர் புத்தகத்தை 20 வயசுலேயே பக்கம் விடாம படித்த பல பேர் அரசியலுக்கே வர முடியல. அப்போ சினிமா கிளாமர், அரசியல் தெரிஞ்ச அந்த சினிமா கிளாமரில் எடுபடுமா? எடுபடாது. அரசியலே தெரியல. அரசியல் தெரியாதனால 50 லட்சம் இளைஞர்கள் எங்க நிற்கிறான்? போய் விக்கிரவாண்டியில் நிற்கிறான். விஜய் ஏதாவது ஒரு அரசியல், ஈழ போராட்டம் இல்லை காவிரி போராட்டம், அக்கு வேற ஆணி வேறையா ஒரு 3 மணி நேரம் பேச சொல்லுங்களா பார்ப்போம். சினிமா கதவசனம் பேசுவதல்ல, மக்களுடைய ஜீவாதார பிரச்சனை. மக்களுக்கு தொடர்பே இல்லாத விஜய் 150 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒருவன் அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனை என்ன தெரியும்? சாபக்கேடு. கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. நன்றி, வணக்கம்.